திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். வியாசம் பஷிரப்தாரம் சக்தே ஸ்தோத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் தேசுகதாத்தம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ விப்ரமநிதியே வாசிஷ்டாய நமோ நமः. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூர திருத்தாள் போற்றி அருணகிரி ஈட்டிய ஸ்கந்த சத்கீர்த்தி சூக்தி பிரகட்டித நிஜ பக்தி நிஷ்புருஷ சுத்த சத்வஹ அனுதினமக ஜாதா சூனுதாம் அடன உத்யத்ரதிஹி அகில சுபூஜ்ய சாஞ்சலி பூதி பூஷः சானந்தமானந்தவனே வசந்தமானந்த கந்தம் ஹதபாப விருந்தம் வாராணசீநாத மனாதனம் ஸ்ரீ விஸ்வநாதம் சரணம் பிரபத்யே. अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम भिक्षान्देहि च पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवा शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम् नमः केकिने शक्ते च वितुभ्यं नमश्चागतुभ्यं नमः कुक्कुटाय नमः सिन्धवे सिन्धुदेशाय तुभ्यं पुनस्कन्दमूर्ते நமஸ்தே நமோஸ்து. இன்றைய வாரம் 100வது வாரம். அனைவருக்கும் இங்கே குழுமியிருக்கும் அனைவருக்கும் தீபாவளியின் வாழ்த்துக்கள். தீபாவளியை முன்னிட்டு 100வது வாரம், அடுத்த வாரம் அப்படியே ஸ்கந்த சஷ்டியோட 101வது பாட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம் இந்த வாரத்து ஃப்ரைடேல இருந்து ஆரம்பிச்சு. அப்படி 100வது வாரத்திற்கான ஒரு ஏற்ற திருப்புகழாக அமைந்துள்ளது சரண கமலாலயத்தை என்கின்ற ஒரு திருப்புகழ். சரண கமலாலயத்தை ஒரு முக்கியமான ஒரு திருப்புகழ்னு சொல்லலாம். ஒரு முகப்பாக திருப்புகழ்ல நிறைய எல்லா திருப்புகழையும் சேர்த்து வச்சு இப்படி பார்த்து ஒரு ஒரு டயக்ராம் ஒன்று வரையணும், தேர் ஒன்று வரையறோம்னா அது தேருக்கு நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு திருப்புகழாக விளங்குவது இந்த சரண கமலாலயத்தை என்கின்ற திருப்புகழ். இந்த சரண கமலாலயத்தை திருப்புகழ் ஒரு வேண்டுதல், பல வேண்டுதல்களை அருணகிரிநாதர் வைத்திருந்தாலும் இந்த திருப்புகழ்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த வேண்டுதல் ஒரு ஒரு இமோஷனல் டச்சோட இருக்கக்கூடிய ஒரு திருப்புகழ் இந்த திருப்புகழ். சொல்லும் பொழுது என்ன சொல்ற, தருணம் இதையா உதவி புரிய தருணம் இதையா அப்படின்னு ஒரு அழகான ஒரு லைன் வரும். அப்படின்னா என்ன, எனக்கு நீ உதவி பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு உதவி பண்ணணும், எப்ப பண்ணணும், இப்பவே பண்ணணும், இதுதான் தருணம், இப்பவே வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்புகழ். ரொம்ப எளிமையான ஒரு பாஷையில இருக்கக்கூடிய திருப்புகழ். எல்லா இடத்தையும் மறவேனே, இப்படி நீ பண்ணணும், இப்படி வரணும், இப்படி எல்லாம் சொல்லுவார். ரொம்ப சிம்பிளா 2 லைன்ல இப்பவே வந்தாகணும், இப்பவே வந்துரு அப்படின்னு சொல்லி உதவி புரிய தருணம் இதையா என்று கூறுகின்றார் இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழ் ஆரம்பம் எப்படி இருக்கும்னா, சரண கமல ஆலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத. ஆரம்பமே எப்படி இருக்கும்னா, முருகனுடைய பாதத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு திருப்புகழ் இந்த ஒரே ஒரு திருப்புகழ் மட்டும்தான். சரண கமல ஆலயத்தை, உன்னுடைய சரண கமலங்கள் என்கின்ற அந்த கோவிலை, அந்த ஆலயத்தை, அந்த மந்திரத்தை, மந்திரம்னா மந்திரம் இல்ல, மந்திரம்னா மந்திர், அதாவது கோவில், ஆலயம், ஆலயத்தை என்ன சொல்ற அடுத்த லைன், அரை நிமிஷ நேரம் மட்டும், ஒரு அரை நிமிஷம், ஒரு 30 செகண்ட் கூட என்னால நினைக்க முடியல, அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத. இது மேல எனக்கு தியானம் வைப்பதற்கு ஒரு 30 செகண்ட் இந்த உன்னுடைய பாதங்கள் மீது தியானம் வைப்பதற்கான தகுதி கூட, அந்த அளவுக்கான ஆற்றல் கூட எனக்கு இல்லை என்று அருணகிரிநாதர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த இடத்துல எடுத்த உடனே எதுக்கு சரண கமல ஆலயத்தைன்னு சொல்றாருன்னா, திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றார், பிறவிக்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவன் பத்தி சொல்றது உண்டு, ஆனா இறைவனுடைய அடிக்கு அவ்வளவு மகிமை இருப்பதனால் சரண கமலம், சரணம் என்கின்ற அந்த கால் பாதங்களின் அந்த மேன்மையை கூறுவதாக இந்த முதல் திருப்புகழ்ல முதல்ல. பிறவிக்கடல் யாரு நீந்துவாங்க அப்படின்னா, யார் இறைவன் அடி மீது அந்த சிந்தனையை வைக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே நீந்துவார் என்று வள்ளுவ பெருமானின் வார்த்தை, குரல். அப்படியானது இந்த சரண கமல ஆலயத்தை அரை நிமிஷ நேரம் சொல்லும் பொழுது, பட்டினத்தடிகளுடைய ஒரு பாவம் இருக்கு, நீரார்த்த மேனி ரோமம் சிலிர்த்து உளம் நெக்கு நெக்கு சேராய் கசிந்து கசிந்தே உருகி நின் சீரடிக்கே மாறா தியானம் உற்று ஆனந்தம் மேற்கொண்டு மார்பில் கண்ணீர் ஆராய் பெருக கிடப்பது என்றோ கைலாயத்தானே. அப்படின்னா உன்னுடைய சாதாரணமா தியானம் மட்டும் சொல்லல, அவர் எப்படி சொல்றாரு, உருகி போகணுமா, நீரார்த்த மேனி ரோமம் சிலிர்த்து உளம் நெக்கு நெக்கு சேராய் கசிந்து கசிந்தே உருகி நின் சீரடிக்கே மாறா தியானம் ஊற்று ஆனந்தம் மேற்கொண்டு மாவில் கண்ணுல தண்ணி வரணுமா, அந்த அளவுக்கு
அந்த தியானமானது இருக்க வேண்டும் என்று பட்டினத்தாருடைய பாடல். இன்னொரு இடத்துல அருணகிரிநாதர் சொல்லும்பொழுது சொல்றார், உனக்கு எது பிடிக்கும், முருகனுக்கு எது பிடிக்கும்னு சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, இந்த ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் பிடிக்குமா உனக்கு? இல்ல. இந்த மாதிரி நான் ஸ்தோத்திரம் டெய்லி இப்படி இப்படி சொல்றேன், இது உனக்கு பிடிக்குமா? இல்ல. இவ்வளவு பெரிய கோஷங்கள்லாம் நடக்கும், இது உனக்கு பிடிக்குமா? இல்ல. ஆனா பக்தர்களுடைய கண்ணீரால் ஆன அந்த நீராஜனம், அந்த அபிஷேகமானதுதான் உனக்கு பிடிக்கும், அப்படிப்பட்ட தியானம் தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல சொல்றாரு. அப்படி ஆனதான் இந்த இந்த விஷயத்தை தான் அரை நிமிஷ நேரம் தவம் முறை தியானம். அந்த தியானமானது எப்படி இருக்குன்னா முறையாக இருக்க வேண்டிய அந்த தியானம், தவம் முறை, தவமோடு கலந்து அந்த தியானமானது இருக்க வேண்டும். இது எனக்கு வைக்க தெரியல அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றாரு. புஜங்கத்துல இதே வார்த்தை முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே இதே லைன் தான் வரும். நஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம் நஜானாமி பத்யம் நஜானாமி கத்தியம் சிதேகா ஷடாசியா ஹிருதித்யோதேமி முகான்னி சரந்தே யஸ்சாபி சித்திரம். எனக்கு சப்தம் தெரியாது, எனக்கு அர்த்தம் தெரியாது, எனக்கு பத்தியம் தெரியாது, கத்தியம் தெரியாது, இது எதுவுமே எனக்கு தெரியாது என்றுதான் புஜங்கத்திலும் வரக்கூடிய அந்த லைன் இப்படிதான் வரும். இன்னொரு திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சொல்லும்போது, உனை தினம் தொழுதியிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர்கொடு உன் அடியினை உற பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனது அருள்மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அறிகிலன் விருப்போடு உன் சிகரமும் வலம் வருகிலன் உவப்போடு உன் புகழ் துதி செய்ய விழைகிலன். இது எதுவுமே பண்ணது கிடையாது, தொழுததில்லை, இது எதுவுமே பண்ணதில்லை, அப்படிப்பட்ட எனக்கு உன் அருள் தரமாட்டாயா என்று. இந்த அரை நிமிஷம் என்பது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்கலாம். அரை நிமிஷம் ஒரு தியானம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமா? அரை நிமிஷம் தியானம் வைக்கும் பொழுதுதான் பல விஷயங்கள் தான் மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஒரு தியானம் வரும். 4வது செகண்ட் வந்து காலையில எழுந்துக்கிறோம், எழுந்துச்சு ஒரு தியானம் சுக்லாம்பரதம் ஆரம்பிக்கிறோம். சுக்லாம்பரதம் விஷ்ணு சொல்லிட்டே இருப்போம். ஐயோ குக்கர்ல வந்து தண்ணி விட்டோமா இல்லையா, இல்ல அங்க மேல விசில் வச்சோமா இல்லையா அப்படின்னு முதல்ல ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் திரும்பி வெளில போனோடனே ஐயோ யாரோ பெல் அடிக்கிறாங்க, திறக்கணும், கதவை திறக்கணும் ஞாபகம் வரும். கேஸை வந்து இப்படி திறந்து வச்சோமா மூடி வச்சோமா, வெளில போகும்போது திறந்து வச்சோமா மூடி வச்சோமா ஞாபகம் வரும். வாஷிங் மிஷின்ல துணியை போட்டோமான்னு அப்பதான் ஞாபகம் வரும். இன்னைக்கு வந்து வேலைக்காரி வரலையே அப்படின்னு ஞாபகம் வரும். பால்கார வந்து 2 பேக்கெட்டுக்கு மேல 1 பேக்கெட் போட்டானேன்னு ஞாபகம் வரும். கீசர் குளிக்க வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு வந்தோமே திரும்பி ஆஃப் பண்ணோமான்னு ஞாபகம் வரும். மெத்தையை இப்படி சுருட்டணுமா அப்படி சுருட்டணுமான்னு ஞாபகம் வரும். இன்னைக்கு பெருக்கும் போது இந்த ஓரத்துல பெருக்கலையேன்னு ஞாபகம் வரும். இது ஒரு விஷயத்துல சுக்லாம்பரதரம் அப்படின்னு சொல்லும் பொழுதுக்குள்ள அந்த அடுத்த 2 செகண்டுக்குள்ள இத்தனை ஞாபகம் வரும். அதனாலதான் என்னமோ அரை நிமிஷ நேரம் கூட என்னால உனக்கு தியானம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் சொல்றாரு. ஒரு ஹாஸ்யமான ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, ஹரி ஹரி என்னலிக்கே ஹொத்து இல்ல அப்படின்னு சொல்லி புரந்தரதாசர் கன்னடத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஹரி ஹரின்னு சொல்றதுக்கு எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இது வாழ்க்கையே வியர்த்தமா போயிடுச்சு, என்னால சொல்றதுக்கே டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஹரி ஆகரநேயல்லி பாரணிய சிந்தை. உன்னை எழுப்பும் போது, ஹரி எழுப்பும் போது என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்துதி செஞ்சு எழுப்புறோம்னு வச்சுக்கோங்க. எழுப்பும் போது ஸ்துதியை எப்படி முடிப்போம்னு ஞாபகம் வருமா? அப்பதான் நிரத்த யாத்திரையிலி ஷாக்கத சிந்தை. ரொம்ப தூரம் பிரயாணத்துக்கு போகும்போது அங்க வந்து ஒரு தீர்த்த யாத்திரை போகும்போது அங்க சாப்பாடு கிடைக்குமான்னு ஞாபகம் வருமா? அதுக்கப்புறம் கர்மதி ஒன்று சிந்தையே தர்மதி ஒன்று சிந்தை. கர்மா பண்ணும்போது ஒரு சிந்தையும், தர்மா பண்ணும்போது இன்னொரு சிந்தையும் வருமா. ரொம்ப அழகான ஒரு இடம் என்னன்னா, புராண கேளுவக கிரகத சிந்தை. ஒரு இடத்துல போய் உபன்யாசம் கேட்கும் பொழுது என்ன ஞாபகம் வருமா, வீட்டுல இருக்கிற விஷயங்கள்லாம் என்னவோ அதுதான் அந்த டைத்துல ஞாபகம் வருமா. ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன சொல்றாரு சுந்தரதாசரிங்க. ஒரு கங்கைக்கு போறோம், காசிக்கு போய் கங்கையில போய் மூழ்கிட்டு வெளியில வரும். என்ன ஞாபகம் வருமா, பாவம் போகணும்னு ஞாபகம் வராதான். கீழே முழுகும் போது வெளியில சொம்பு வச்சிருப்போம் இல்லையா, அந்த சொம்பை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ இல்லையோன்னு அப்ப ஞாபகம் வருமா. இப்படிதான் நம்ம சிந்தனையானது எப்படி இருக்கும்னா, ரொம்ப டெம்போரலா அது ஒரு இடத்துல ரொம்ப குரூஷியலான ஒரு இடத்துல போக்கஸ் எல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, இப்படி என்னால சொல்றதுக்கே டைமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே ஒரு விஷயத்தான் அருணகிரிநாதர் வேற மாதிரி சொல்றாரு. அரை நிமிஷ நேரம், இந்த ஒரு அரை நிமிஷம் கூட என்னால தியானம் பண்ண முடியல, ஏன்னா என் சிந்தனை எல்லாம் எங்கெங்கயோ இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஒரு திருப்புகழாக முதல்ல இப்படி ஆரம்பிச்சு அடுத்து என்ன சொல்றார், ஜட கசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. 4 வார்த்தை சொல்றாரு, ஒன்னா சொன்னா பரவாயில்ல. அவர் என்ன சொல்ற, தன்னை தானே சொல்லிக்க, தன்னன்னு சொன்னா தனக்குன்னு இல்லை, நமக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான். ஜடமாக இருக்கின்றேன், ஜடம்னா இன்னட். கசடனா என்னன்னா கடைசி மாசு இருக்கக்கூடிய லாஸ்டா ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு மாசு இருந்து வடிகட்டி வைக்கிறோம் இல்லையா, அது கசட மூடனா வந்து மயக்கத்தை உடையவன, முட்டாள். மட்டி தெளிவே இல்லாதவர். இப்படி எல்லாம் நான் இருக்கேன். எல்லாம் 4 வார்த்தையை தனக்கே சொல்லிக்கிறார். ஜட கசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த. இந்த பவவினையிலே, இந்த வினையினால், இந்த சம்சார சாகரத்தில் செய்யக்கூடிய இந்த வினையினால் ஜனித்த. ஒருத்தர் இந்த தமிழ் த்ரெட் எழுதினவர் கரெக்டா ஒரு விஷயம் ஒண்ணு எழுதியிருந்தார். 4 த்ரெட் இந்த தடவை எழுதியிருந்தோம். தமிழ் த்ரெட் எழுதினவர் என்ன சொன்னார்,
நமக்குலாம் ஜென்ரலா ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு கேட்டா, நான் இதுவா இருக்கேன், அதுவா இருக்கேன், இதுவா இருக்கேன்னு சொல்லுவோம். அருணகிரிநாதர் தனக்கு ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு கேட்டா, பிறக்கிறது தான் தனக்கு ப்ரொஃபஷன். தன்னுடைய வேலையே என்னன்னா திரும்பி திரும்பி பிறக்கிறது தான். ஜனித்த பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ, ஒரு வறுமையினால் இந்த மயக்கம் உருவேனோ, இப்படி மயக்கப்பட்டிருக்கு. எந்த வறுமைன்னு சொல்றாரு? அருள், அருள், உன்னுடைய அருள் கிடைக்காத அந்த வறுமையினால், அந்த அதனால் ஏற்பட்டுள்ள மயக்கத்தினால் இங்கே நான் வாடி அலைகின்றேன் என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டை சொல்றார். புஜங்கத்திலையும் அகம் சர்வதா துக்கபாராவசன்னோ வாந்தீன பந்து ஸ்வதன்யம் நயாச்சே பகத்பக்திரோதம் சதா கிளுப்த வாதம் மமாதிம் திருதம் நாசயோ மாசு தத்துவம் என்று வரக்கூடிய ஒரு செய்யுளானது இதற்கு ஒப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்யுள். இதுதான் அருணகிரிநாதரும் புஜங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு திருப்புகழானது. இந்த திருப்புகழ்ல 2வது லைன் கருணை புரிய. இப்ப சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றார் அருணகிரிநாதர்? சொல்லும் பொழுது தன் மேல இவ்வளவு தப்புன்னு சொல்லிட்டார். சொல்லி அடுத்த லைன் என்ன பண்றார்? கருணை புரியாதிருப்பது எனக்குறை வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே. இப்ப என்ன பண்ணிட்டாரு? நைஸா கொஞ்சம் பிளேம லைட்டா ஷிஃப்ட் பண்ணிட்டார். பிளேம்னு சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லணும்னா, முதல்ல தன்னை இது தாழ்த்தி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ராஜா கிட்ட பேசும்போது என்ன பண்ணுவோம்? தன்னை முதல்ல தாழ்த்திப்போம். தாழ்த்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? அப்படி இருந்தாலும் நீ பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்போம் இல்லையா? நம்ம முதல்ல நம்மளுடைய குறையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், இப்படி நான் குறை இருக்கோன்னு நமக்கு தெரியும், தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என் குறையதான் தெரியுமே, தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்வதாக இந்த 2வது லைன். கருணை புரியாது இருப்பது எனக்குறை என் குறை இவ்வேலை செப்பு. இந்த வேலையே நீ சொல்லணும். என்னன்னா, நான் ஏன் என் மேல ஏன் இன்னும் கருணை புரியாம நீ இருக்க அப்படின்னு சொல்லி இப்பவே சொல்லு. யார்கிட்ட சொல்லுன்னு சொல்ற? கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே, கைலைநாதராகிய சிவபெருமான் பெற்ற குமரோனே, நான் ஏன் என் மேல ஏன் இன்னும் கருணை இல்லாம இருக்கு? நான் தான் இப்படின்னு தெரியும் இல்லையா? இதுல ஒரு அழகான ஒரு மாறுதல் ஒண்ணு இருக்கு. 2வது லைன்ல பார்த்தா எப்படி இருக்கும்னா, ஜட கசட மூட மட்டி பவவினையிலேயே ஜடித்த தமியன் மீடியால். தன்னுடைய வேலை என்னன்னு சொல்றாரு? தனக்கு பிறப்பதுதான் வேலை. ஆனா முருகப்பெருமானுக்கு எது வேலை? கருணை பொழி கமலமுகம் மாறும். அதாவது அவருக்கான வேலை என்னன்னா, யார் மீதெல்லாம் கருணை பொழிய வேண்டும் என்று முருகப்பெருமானுடைய சதாசர்வ காலமும் அவருடைய வேலை என்னன்னா இதுதான், கருணை புரிவதுதான். அங்க இவருக்கு என்ன வேலைனா இது, இவருக்கு முருகப்பெருமானுக்கு என்ன வேலைனா கருணை புரிவது. இப்படி அந்த ஒரு ஆப்போசிட் இருக்கக்கூடியதாக இருப்பது 2வது லைனும் 3வது லைனும். அடுத்தது 4வது லைன்ல கடக்கபுயம் மீது ரத்ன மணியணி பொன் மாலை செச்சை கமழும் மனம் ஆர் கடப்பம் அணிவோனை. கடப்பம் அணிந்துள்ள கடப்பம் ஆர் என்றால் மாலை, கடப்ப மாலையை அணிந்துள்ள மார்பை உடையவனே. இந்த மார்பு மீது எதெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு? கடக்கபுயம் மீது அந்த கடக்கங்களை அணிந்துள்ள புஜங்கள் மீது ரத்னமணி ரத்தனங்களால் பதிய வைத்துள்ள அணிகலன்களையும் பொன் மாலையையும் செச்சை வெற்றி பூன்னு சொல்லுவோம். ரெட் கலர்ல இக்ஸோரான்னு இங்கிலீஷ்ல இட்லி பூன்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த அதற்குதான் செச்சைன்னு பேரு. மலையாளத்துல தெச்சி மந்தாரம்னு ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு குருவாயூரப்பன் மேல. குருவாயூர் கோயிலுக்கு இன்னைக்கும் போனேன்னா குருவாயூரப்பனுக்கு அந்த மாலையினால் வைத்துள்ள அந்த பூவினால் வைத்துள்ள மாலையை அணிவிப்பது என்பது ஒரு விசேஷம். அந்த மாலையை தான் இந்த இடத்த சொல்றார். கடகபுயம் மீது ரத்னமணி அணி பொன் மாலை செச்சை கமழும் மனம் ஆர் கடப்பம் அணிவோனே. அப்படிப்பட்ட வெற்றி பூவையும் வாசனை வீசும் அருமையான கடப்ப மலர் மாலையும் தரித்து கொண்டிருப்பவரே என்று அருணகிரிநாதர் முதல் பாட்டை முதல் 4 லைன் முடிக்கிறார். அடுத்த லைன் தான் ஹைலைட். தருணம் இதையா உதவி புரிய பின்னாடி ஒரு இடத்துல வரும். தருணம் இதையா மிகுத்த கணம் அது ஒரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. எப்படிப்பட்ட முருகன்? வேலை வைத்துள்ள முருகன். நெய்த்த வடிவேலா அப்படின்னா அந்த வேலானது ஒளி பொருந்தி இருப்பதனால் நெய்த்த வடிவேலா என்று அருணகிரிநாதர் கூறுகின்றார். அவர்கிட்ட என்ன சொல்றார்? உதவி புரிய வேணும், இப்பவே எனக்கு உதவி புரியணும். தருணம் இதையா, எனக்கு இதுதான் தருணம். என்ன மாதிரியான உதவி புரிய வேண்டும் சொல்றாரு. மிகுத்த கணம் அது ஒரு மிகுத்த பெருமை உடைய நீல் சவுக்கிய என்றும் இடையராத பரசுகத்தையும் சகல செல்வ யோகம் மிக்க கல்வி செல்வம், செவி செல்வம், சொற்செல்வம், அருட்செல்வம், எல்லா செல்வங்களும் கூடிய பெருவாழ்வு முக்தியானது முக்தியை தகைமையை அந்த தகுதியையும் சிவஞானத்தையும் முக்தி பரகதியையும் நீ கொடுத்து உதவி புரிய வேண்டும் என்று இந்த இடத்துல வேண்டுதல் எங்க இருக்குன்னா 4 லைன்ல வராம 5வது லைன்ல இந்த பாட்டுல வேண்டுதல் வைக்கிறார். தருணம் இதையா மிகுத்த கணம் அது ஒரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. அடுத்தது சொல்லும் பொழுது 3வது லைன்ல என்ன சொல்றார்? நீ ஏன் இப்படி அதை மறந்துட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்டா 7வது லைன்ல ஒரு பிரைஸ். அருணதள பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மகிழ்வீரா. இதே மாதிரி ஒரு ராஜா கிட்ட போற மாதிரி தான் கடவுள் கிட்ட போறதும். என்ன பண்ணுவோம்? முதல்ல நம்மளுடைய தாழ்மையை சொல்றோம். சொல்லி முடிச்சோம், நீ என் தாழ்மை தெரியும், நீ இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் ஒண்ணு வைக்கிறோம். வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறம் அந்த ராஜா பண்ண நல்லது சொல்லணும் இல்லையா?
அத மாதிரிதான் இந்த இடத்துல அருணதல பாத பத்மம் என்ன சொல்றார், நான் இவ்வளவு சொல்றேன் இல்லையா, இப்ப நான் சொல்றதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அரிய தமிழ் தான் அளித்த உன்னுடைய நீ அளித்த அந்த பாஷா ஞானம் தான், அந்த தமிழ் தான் நான் இப்ப சொல்றதுக்கான இப்ப இவ்வளவு துதிப்பதற்கு காரணமே நீ அளித்த தமிழ் தான். அருணதள பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க, உன்னுடைய தள பாத பத்மத்தை எப்பொழுதுமே துதிப்பதற்காக முன்ன சொல்லும்போது தியானம் சொல்றார், இந்த இடத்துல துதிக்கன்னு சொல்றார். எப்படி இருக்கா அந்த பாத பத்மமானது, பாதமானது அருணதளம், அதாவது சூரியனை போல அந்த ஒரு மென்மை ஒரு ஒளியை உடையது அந்த பாத பத்மம். அது நிதமுமே நித்தமுமே நித்தம குறுக்கினா நிதமுமே எப்பொழுதுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மகிழ்வீரா அதிசயமானிய முட்டை. இப்ப கடைசியில அந்த ஸ்தலத்துக்கான ஒரு பெருமையை சொல்லணும். இந்த ஒரு பாட்டுல என்ன ஒரு விசேஷம்னா, எல்லா பாட்டுலையும் என்ன வயலூர் ஒரு 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 ஸ்தலத்தை பத்தி சொல்லணும்னா கடைசியில அந்த லைன்ல ஒரு ஸ்தலம் பத்தி சொல்லுவார். திருச்செங்கோடுனா கடைசியில திருச்செங்கோடு சொல்லுவார், நாகாச்சலம் சொல்லுவார், சுவாமிமலைனா சுவாமிமலைன்னு சொல்லுவார், திருவேரகம் சொல்லுவார், திருத்தணின்னு சொல்லுவார், குருமலை சொல்லுவார், பழனிமலை தனியா சொல்லுவார், திருவாவினங்குடி இப்படி சொல்லுவார். ஜெனரலா ஒரு ஸ்தலத்துக்கு தனி பெருமை எது ஸ்தலத்துக்குன்னா வயலூருக்கு ஒரு தனி பெருமை உண்டு. வயலூர்னு ஒரு பாட்டுல முன்னாடி ஒரு இடத்துல வரும், தாண்டி வேற எந்த ஸ்தலத்தை பத்தி பாடப்படுறாரோ அந்த ஸ்தலத்தோடைய பேரும் பின்னாடி வரும். அதாவது ஜபமாலை தந்த சத்குருநாத் திருவாவினங்குடி பெருமாளை அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஒரு நாதபிந்து கலாதி நமோனமால ஒரு 2 ஸ்டான்ஸா முழுக்க வயலூர் எங்க இருக்குன்னு சொல்லி சோழ மண்டலத்துடைய பெருமையை சொல்லுவார். அதுக்கப்புறம் திரும்பி திருவாவினங்குடிக்கு வருவார். ஆனா இந்த பாட்டுல எப்படின்னா வயலூர் எல்லாம் கிடையாது, 2 ஸ்தலத்தை மட்டும் தான் எடுத்துக்கிறார். அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழகு திருவேரகத்தின் முருகோனே என்று ஒரு பக்கம் பழனிமலையை சொல்லிட்டார், இன்னொரு பக்கம் திருவேரகத்தை சொல்லிட்டார். இப்படியானதான் இந்த பாட்டு. இது ஒரு தனி பெருமை. இந்த பாட்டுக்கு என்னன்னா பழனியும் வரும் திருவேரகமும் வரும். இந்த பாட்டு செலக்ட் பண்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் எங்களுக்கு குலதெய்வமானது பழனி, இன்னொரு பக்கம் குலதெய்வமானது சுவாமிமலை. திருவேரகம் சுவாமிமலை வித்தியாசமாக இருந்தாலும் திருவேரகம் சுவாமிமலை இன்னொரு பக்கம் குலதெய்வம். அப்படியானது இந்த பாட்டு. இந்த பாட்டு சொல்லும் போது என்ன பண்றார், ஒரு அட்ஜெக்டிவ் ஒண்ணு சொல்லணும். ஒரு பக்கம் அட்ஜெக்டிவ் என்ன சொல்றார், அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை. பழனி மலைக்கே ஒரு அதிசயம் என்னன்னா, அது ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த இடத்துல நிறைய மிராக்கிள்ஸ் நடப்பது என்பது பல சான்றோர்கள், பல ஆன்றோர்கள், பல ஆன்மீகவாதிகள் சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு முருகன் ஸ்தலங்கள்ல ராஜதானியாக விளங்குவது திருச்செந்தூர் இருக்கலாம். ஆனா பழனிக்கான மகத்துவம் என்பது தனி, அதுக்கு ஒரு தனி மகத்துவம் ஒண்ணு உண்டு. பழனி மலையில நடக்காத ஒரு அதிசயங்கள் எல்லாம் மத்த 5 கம்பேர் பண்ண பழனியில கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு ஒப்பீனியன் தான் அது. நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அங்க பல விதமான அதிசயங்கள் நடக்கும். பல பக்தர்களுக்கு பல அதிசயங்கள் நடந்தது உண்டு. அதனாலவோ என்னவோ அந்த காலத்திலேயே 15வது நூற்றாண்டிலேயே அப்படி இருந்த ஒரு செய்தியினால்தான் அருணகிரிநாதர் இந்த இடத்துல அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த இன்னும் ஒரு லைன் எழுதி என்னமோ ஒரு விஷயம். 2வது, இது 2 விதமா படிக்கலாம். அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அப்படின்னு படிக்கலாம் இந்த லைனை. பழனிமலை, நிமலை யாரு? அம்பாள். பழனிமலை எப்போல இருந்தோ இருக்கா, அதனால பழனிமலை மீது உதித்த, அவள் கிட்டே அம்பாளிடமிருந்து உதித்ததனால் பழனிமலை மீது உதித்த, இப்படியும் பிரிச்சுக்கலாம் அந்த லைனை. அதிசயம் அநேகமுற்றதான நிமலையானவள், அதிசயம் அநேகம் இருக்கு அவகிட்ட, அதனால அதிசயம் அநேகமுற்ற பழ நிமலை மீது உதித்த. 50வது போது பார்த்திருப்போம், அம்பாள் வருத்தப்படுறா, இந்த மாதிரி என்கிட்ட இந்த பாலகன் வரலையே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அபிதா அந்த இதை படிச்சாங்க. அந்த சரவண பொய்கை எப்படி வந்தது, அது அம்பாள் சுரூபமாக அந்த பொய்கையானது எப்படி இருந்தது, அந்த இடத்திற்கு அந்த தீப்பொறியானது போய் எப்படி சேர்ந்தது, அங்கிருந்து அந்த 6 முகங்கள் சேர்த்தது, இதெல்லாம் வரும். அந்த இடத்துல பார்த்தா எப்படி இருக்கணும், சரவண பொய்கையிலிருந்து உதித்ததாக தான் நமக்கு தெரியும். சரவண பொய்கை என்பது அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம். அதிசயம் அநேகமற்ற பழனிமலை மீது உதித்த, அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் சம்பந்தம் வந்துருச்சே. மீது உத்த அழக திருவேரகத்தின் முருகோனே. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது. ஓகே ஓகே, திருவேரகம் வரையும் முடிச்சிருக்கேன் கரெக்டா? திருவேரகம் சொன்னீங்க வார்த்தையை, அதுக்கப்புறம் ஓகே. இல்ல எனக்கு இந்த தடவை வெளியில போகும்போது எனக்கே காமிச்சிடுச்சு வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி, அதுவே வெளில தள்ளிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. சோ அதனால கரெக்டா ஞாபகம் வந்துருச்சு. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த, பழனிமலை மீது உதித்த முன்னாடி இருந்த அட்ஜெக்டிவ் சொல்ல வந்தேன் கரெக்ட். பழனிமலைக்கு அது அட்ஜெக்டிவ் என்ன சொல்றாரு, அதிசயம் அநேகமுற்ற பழனி மலையை பத்தி சொல்றதுனால இந்த இடத்துல மலை அதிசயம் நிறைய இருக்குன்னு சொல்லி ஒரு அடைமொழியை முன்ன சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லும்போது என்ன பண்ற, திருவேரகத்தின் முருகோனேன்னு சொல்றாரு. அதற்கான அட்ஜெக்டிவ் என்னன்னா அழகா.
அந்த இடத்துல சுவாமிமலை மூர்த்தி பார்த்தாலே நமக்கு தெரியும், நல்லா ஹைட்டா நல்லா ஆஜானுபாகுவா இருப்பார், அழகா இருப்பார் பாக்குறதுக்கு. அதனால அருணகிரிநாதர் இந்த இடத்துல அடைமொழி என்ன சொல்றாருன்னா, அழகா திருவேரகத்தின் முருகோனே என்று இந்த பாட்டு முடிக்கிறார். அதாவது முதல் லைன் ஆரம்பிக்கும் பொழுது சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாது, எனக்கு இந்த மாதிரி தியானம் வைக்க தெரியாது, ஜட கசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப என குறை வேலை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக்கபுய மீதி ரத்ன மணி அணிப்பொன் மாலை செச்சை கமழுமணமார் கடப்ப மணிவோனே தருணமிதையா மிகுத்த கனமதுரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியு நீ கொடுத்து உதவி புரிய வேணு நெய்த்த வடிவேலா அருணதல பாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மகிழ் வீரா அதிசயமநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டை முடிக்கிறார். ரொம்ப சின்ன பாட்டு, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, 8-2-16 லைன், ஸ்டாண்டர்டான இருக்கக்கூடிய ஒரு சைஸ் இதுல அளவில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. ரொம்ப அழகான ஒரு லைன் இருக்கக்கூடிய பாட்டு. தருணம் இதையா, எனக்கு இப்பவே இந்த தருணம் சொல்லி அந்த வேண்டுதல் ஆனது எல்லா பாட்டிற்கும் வித்தியாசமாக இந்த வேண்டுதல் 5வது லைன்ல வரும். தருணம் இதையா என்று 5வது லைன்ல வரக்கூடிய இந்த ஒரு பாட்டு தான் இந்த சரண கமலாலயத்தே என்கின்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டு நான் இப்ப கல்யாணி ராகத்துல பாடி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விருத்தம், அதை பாடி முடிச்சுட்டு அப்படியே நேரா கல்யாணி ராகத்துல பாடி கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் எல் கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் எல் குண்டறிந்த தாடாளனே குண்டறிந்த தாடாளனே தென்தணிகை குமரா கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குன்றெறிந்த தாடாளனே தென்தணிகை குமராம் தென்தணிகை குமரா நின் தண்டையந்தாள் சூடாத சென்னியும் நின் தண்டையந்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணோ தண்டையந்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணோ தொழாத கையும் சூடாத சென்னியும் நாடாத கண்ணோ தொழாத கையும் பாடாத நாவும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனேயே கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே வேதன் எனக்கே தெரிந்து படைத்தனனே பாடாத நாவும் தொழாத கையும் நாடாத கண்ணும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜடகஷட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பதென குறை வேலை சேப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோனே கருணை புரியாதிருப்பதென குறை வேலை சேப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதி ரத்ன மணியணி பொல் மாலை சேச்சை கமழுமணமார் கடப்பம் அணிவோனே தருணம் இதையா
உதவி புரிய தருணம் இதையா, தருணமிதையா மிகுத்த கணமதுரு நீள் சபூக்கிய சகல செல்வ யோகமீக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானமூர்த்தி பரகதியுனி கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேல அருணதள பாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தாணளித்த மயில் வீர அருணதள பாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தாணளித்த மயில் வீர அதிசயம் அநேகமூற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அதிசயம் அநேகமூற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தில் முருகோனே தருணமிதையா உதவி புரிய தருணம் இதையா, தருணமிதையா உதவி புரிய தருணமிதையா, தருணமிதையா. என்று கூறி இன்றைய வாரம் 100வது வாரம் இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தது இந்த சைவ சமயம் ஸ்பேஸ் இவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி, வீட்டில் உள்ள என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முக்கியமா நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய சேர்ந்து ஒத்துழைக்கணும், ராத்திரி 10:30 மணிக்கு எல்லாம் பாடணும் அப்படின்னா நிறைய ஒத்துழைப்பு வீட்டுல இருந்து வேணும். அவங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்லி, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க இருக்காங்க, அடிக்கடி வருவாங்க, அவங்க கிட்ட நிறைய டிஸ்கஷன் நடக்கும். சில பேர் பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சில பேர் வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சில பேர் அடுத்த பாட்டு என்னன்னு சூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி பல பேருக்கு நன்றியும் சொல்லி, முருகன் கருணை இருந்தால் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி இன்றைய வாரம் இந்த திருப்புகளோடு முடித்துக்கொண்டு பிதாசுபுத்திர அபராதம் சஹேதேன கிந்தேவ சேனாதிநாத அஹம் சாதி பாலோ பவான் லோகதாதः க்ஷமஸ்வ அபராதம் சமஸ்தம் மகேஷ ஸ்வஸ்தி பிரஜாவே பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹிம் மஹீஷா கோபிராமணேபியோ சோமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. திருச்சிற்றம்பலம். நன்றி.